மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் மைட்டாசிஸ் இரு பகுப்புகளைக் கொண்டது. இது தப்பு. அப்ப கரெக்ட்டானது எதுனா, உடல் செல்களில் மட்டும் நடைபெறுகிறது. அடுத்ததா 2n குரோமோசோம்கள் இதுல நிலைநிறுத்தப்படுகிறது. இரு இருமைய செல்கள் தோன்றுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின். நியூரோ ஹைப்போபைசிஸால் சுரக்கப்படும் ஹார்மோன்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வாசோபிரெஸ்ஸின் மற்றும் ஆக்சிடாசின். சுவாச வீதத்தோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. சுவாச வீதம் வெளியிடப்படும் CO2 அளவு பை பயன்படுத்தப்படும் O2 அளவு. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவித்தலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஐந்தங்க மலர் காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. கரெக்டானது பார்க்கலாம். விதை ஒரு வித்திலை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட்டு. அடுத்ததா இலைகளில் இணைப்போக்கு நரம்பமைவு காணப்படுகிறது. இது கரெக்ட்டு. சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. இதுவும் கரெக்ட்டு. பின்வரும் புரோகேரியேட்டிவ் செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 1ம் 4ம் சரி. 1 என்னன்னா, தெளிவான உட்கரு இதுல கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ.